சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ எத்தனைகள் சோதனைகளை கண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் நீ தேடிய இன்பமான ஒரு செயல் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ சோதனைகளை கண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ அடுத்த 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ இன்பமான ஒரு விஷயத்தை கேட்டு போகிறாய். எதற்காக இத்தனை நாள் ஓடிக்கொண்டே இருந்தாயோ, எதற்காக நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயத்தில் வெற்றியடையும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய கண்மணியே. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இப்படியே கண் கலங்கிக் கொண்டு இருந்துவிடும் என்று நினைத்து விட்டாயோ? இங்கு சாயாகிய நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாய் போல. அதனால்தான் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் நீ சிந்திக்கிறாய். பரவாயில்லை, இப்பொழுதாவது நான் சொல்வதை கேட்கிறாயே. மன ஆறுதலுக்காக நான் எதையும் உன்னிடம் பேச வருவது கிடையாது. நீ எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதை முன்பே வந்து சொல்கிறேன், அவ்வளவுதான். புரிந்து கொள். நான் ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் செய்தேனானால் அது நிச்சயமாக நன்மையை மட்டுமே ஏற்படுத்தி தரும். நான் உனக்கு ஒரு நாளும் துரோகத்தையோ இல்லை உன்னை அளவைக்கும் விஷயத்தையோ செய்யவே மாட்டேன். உன்னுடைய வாழ்வில் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக செய்வேன். உன் வாழ்க்கையில் சூப்பரான, அதாவது உன்னாலேயே நினைக்க முடியாத இன்பம், வாழ்வில் வெற்றி. உன்னை போராடும் விஷயத்தில் உனக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை. நீ செய்கிறாய், ஆனால் கடைசியில் நீ என்ன செய்தாய் என்ற வார்த்தைகள் தான் வருகிறது. போராடுவது நீ, ஆனால் அதற்கு பேரை பெற்றுக்கொள்வதோ வேறு யாரோ. இப்படிதான் வாழ்க்கையோ உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உன் மனதுக்குள் இருக்கும். யாருக்காக யாராக இருந்தாலுமே அவரவர் செய்யும் விஷயத்தில் அவரவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதை விட்டுவிட்டு நீ செய்யும் விஷயத்தை வேறொருவன் நல்லதாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மனமானது மிக காயப்படத்தானே செய்யும். அந்த காயத்திற்கு மருந்து யாரிடம் தேடினாய்? என்னிடம்தானே தேடினாய். அதனால்தான் நான் மருந்து போடவே ஓடோடி வந்துவிட்டேன். காலமும் நேரமும் ஒரு பக்கமே இருக்காது. அது மாறி மாறி சுழலச் செய்யும். அப்பொழுது சிலர் ஆடுவார்கள். அந்த ஆட்டம் எல்லாம் முடியும். சில சமயம் அதே நேரம் சுழலும் பொழுது நேரம் மோசமாக இருப்பவர்களுக்கு நல்ல நேரமும் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டு இருக்கும் மோசமான நிலைமை நிச்சயமாகவே நேரம் உனக்கானது வந்து பொழுது நல்லது நடக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ இன்பமான பல விஷயங்களை காண்பாய். நீ இப்பொழுது அமைதியாக சோகத்தில் இருக்கிறாய் என்பதற்காக நான் எதுவுமே சொல்லவில்லை என்னுடைய தங்க பிள்ளையே. உன்னுடைய வாழ்வில் நீ இப்படியெல்லாம் எதிர்காலத்திலும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையிலும் இன்னென்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று மனம் திருப்தியாகத்தான் சொல்ல வந்துள்ளேன். இதை சொல்லும் பொழுது என் மனதில் ஒரு கவலை கூட அல்ல. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை, நீ சந்தோஷமாக இருந்தாயானால் நான் முழுவதும் சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். நீ நல்லதாக இருக்க வேண்டும், நீ நல்லபடியாக இருக்க வேண்டும், அதற்கு நான் இருக்கிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீ எல்லா விஷயத்தையும் கேட்பாய். எல்லாம் சரி சாயி என்றும் சொல்வாய். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு சரி செய்து கொடுங்கள் என்றும் கேட்பாய். ஆனால் இதை கேட்டு அடுத்த நொடி போய் தனிமையில் கண் கலங்கி கொண்டு இருப்பாய். உன்னுடைய வலிகள் அப்படி. உன்னுடைய வலியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய். நிச்சயமாக நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பமான சூழலை மட்டும் நான் ஏற்படுத்தி தருவேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஒரு போராட்டத்தில் கூட உன்னை தோல்வியை சந்திக்க விடவே மாட்டேன். நீ இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். நீ வைத்திருந்த விஷயத்தை விட, நீ வைத்திருந்த பொருளை விட, நீ வைத்திருந்த உறவுகளை விடவே மிக மிக அருமையான எல்லா விஷயமும் உன் வாழ்வில் கிடைக்கும். ஒன்று போனால் இன்னொன்று நிச்சயமாக வரும். ஒரு கதவு சாத்தினால் இன்னொரு கதவு திறப்பது இல்லையா? அதுபோல திறக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கும். காய்ந்து போன பூக்களை பற்றி நினைக்க தேவையல்ல. சந்தோஷமாக மலர்ந்திருக்கும் பூக்களை பாருங்கள். உங்கள் கவலைகளானது
மாறிவிடும். ஏற்கனவே பல விஷயத்தை இழந்து கவலைப்பட்டு கொண்டு இருந்த உன் வாழ்வில் புதிதாக ஒரு இன்பத்தை தரவே நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் ஒன்று, நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கும் கஷ்டம் போல நான் தரும் இன்பங்கள் இருக்காது. அது நிலையானதாகவே இருக்கும். அது மட்டுமல்ல தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்தது போனது இப்படியே இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வரும் சந்தோஷங்கள் அனைத்தும் நிலையானதாகவே இருக்கும். எக்காலகட்டமும் அது உன்னை விட்டு நீங்காத வண்ணமாக உனக்கு பிடித்தது போலவே இருக்கும். இதுவரை கருப்பான மேகம் எப்படி ஒரு வெளிச்சத்தை கூட விடாமல் இருட்டாகவே கொடுத்ததோ, அது மாதிரி இல்லாமல் சூரியனுடைய பிரகாசத்தைப் போல உன் வாழ்வில் அனைத்து பிரகாசங்களும் கிடைக்க நான் ஏற்பாடு செய்வேன். யோசிக்காதே. இனி எதையும் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்காதே. நீ சிந்திக்கும் ஒவ்வொன்றும் என்னவாக தெரியுமா இருக்க வேண்டும்? அடுத்தடுத்து வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று மட்டுமே தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர, மற்றபடி வேறு எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் உன் வாழ்வில் இருக்க வேண்டாம். பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய். நிச்சயமாக நீ பார்த்து பார்த்து கவனத்தோடு செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தையே தரும். நீ புண்ணியம் செய்தவள். அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் நான் பேசுகிறேன், நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். இந்த சாயாகிய நான் உன் அப்பா. உனக்கான அனைத்து விஷயங்களையும் நானே செய்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை வேறு யார் கையிலும் ஒப்படைத்துவிட்டு நான் நகர மாட்டேன். நீ நன்றாக இருக்க வேண்டும். நான் உன்னை வாழ வைக்க வேண்டும். இது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. சீக்கிரமாக பார். எல்லோரோட மத்தியிலும் உன்னை நான் வாழ வைப்பேன். இழந்துவிட்டோம் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இனி நிம்மதியாக வாழப்போகிறோம் என்று நினைத்து சந்தோஷப்படு. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி உனக்கு ஆறுதலாக இருக்கிறதோ, அதைவிட நான் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இன்பமான பல சந்தோஷங்களை தரும். எப்பொழுதும் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு. நீ ஓடும் விஷயங்கள் நிச்சயமாக வெற்றியிலேயே தான் போய் முடியுமே தவிர சந்தோஷத்தை மட்டும்தான் உனக்கு தரும். நான் சொன்ன விஷயங்களை மட்டும் என்றும் என்றென்றும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். சீக்கிரமாக ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது எனக்கு நீ நன்றி சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டு நன்றி சொல்வதை விட நான் செய்த பிறகு நன்றியை கூறு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். எந்த விஷயத்திலும் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே. எல்லா விஷயத்திலும் தெளிவாக இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய சந்தோஷங்களும் சீக்கிரமாகவே நடைபெறும். இந்த சாயாகிய நான் உனக்கு இந்த நேரத்தில் வாக்கு தருகிறேன். நான் உன்னை விட்டு இனி எங்கும் நகர மாட்டேன். எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன்.